இப்படி நம்ம எந்திரன் படத்துல ரஜினி சார் உருவாக்குன ரோபோட்டே அவருக்கு எதிராக திரும்புற மாதிரியே ரியல் லைஃப்லயும் நடந்துருமோன்னு பயந்து ஏஐயின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் ஜெஃப்ரி ஹிண்டன் கூகுளை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்படி எதனால பயந்தாருங்கிற காரணத்தை அவரே சொல்றாரு. அது என்ன காரணங்கள்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஏஐன்னு சொன்னாலே எல்லாருக்கும் சிரி, அலெக்சா, சாட் ஜிபிடின்னு தான் தெரியும். நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ரோபோட்டுக்கு அறிவு கொடுத்தவர் இவர் தான். ஆனா 2023ல சடனா இவர் கூகுள்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதோட ரீசன் என்னன்னு பார்க்கும்போதுதான் அவர் ஓப்பனா பேசணும், கம்பெனிக்குள்ள இருந்தா சில விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு அவர் ஜாபையே ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவே அவருடைய ஜாபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. மைக்ரோசாஃப்ட் சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணக்கு அப்புறம் கூகுளுக்கு ராக்கெட் லெவல்ல பிரஷர் வந்துருச்சு. அப்போதான் ஏஐ ரேஸ் வைல்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பெனில இருக்கிற எல்லாருமே ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க, பிரேக்ஸ் இல்லாம. அவர் முக்கியமா சொன்னது 3 காரணங்கள் தான். மிஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் ஏஐயால வைரல் ஆகும், எது உண்மை எது பொய்னே மக்களுக்கு தெரியாம போகும், ஜாப் எராஷர், நிறைய பேருக்கு ஜாபே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏஐ 100 பேர் செய்யற வேலைய ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிடும், சூப்பர் ஏஐ மனுஷனையும் தாண்டி யோசிக்கிற அளவுக்கு ஏஐ வளரப்போகுது, அப்போ ஹியூமன் பண்ற விஷயத்தையே ஏஐயே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இதை கிரியேட் பண்ணதுக்கு ரெக்ரெட் ஆகல, ஆனா இது எங்க போய் முடியும்னு தெரியலன்னு அவருக்கே பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏஐய உருவாக்குனவரே இவ்வளோ தெளிவா சில காரணங்களை சொல்லியிருக்கிறார்னா நிச்சயமா இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எப்பவுமே ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு உருவாக்குங்க. Think before you build. Even the builders are now afraid. இதே மாதிரியே இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.